ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இந்த காம்படிஷன் சேனல் உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம காம்படிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம காம்படிஷன் சேனலுக்கான ஒரு வினாடி வினா செயலி, ஒரு குவிஸ் ஆப்பும் இருக்குது. நீங்கள் அந்த ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப் பேர் டிஎன்பிஎஸ்சி குவிஸ் வேர்ல்டு. அந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது. அந்த ஃபேஸ்புக் பேஜுக்கான லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம ஃபேஸ்புக் பேஜ் போய்ட்டு யூஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் அந்த குவிஸ் ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த குவிஸ் ஆப்பில் சமச்சீர் பாடப்புத்தக கேள்விகள், அப்புறம் முந்தைய வினாத்தாள் கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 750 கேள்விகள் மற்றும் அதுக்கான விடைகள் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் அட்டன் பண்ணி அதுக்கான விடைகள் என்ன, நீங்கள் பாடங்களில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபேஸ்புக் பேஜ் போய்ட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரெஞ்சு படைகளையும் அதோட நட்புறவாக இருந்த இந்திய ஆட்சியாளர்களையும் 3 கர்நாடக போர்களையும் ஆங்கிலேய அரசு, அதாவது கிழக்கிந்திய கம்பெனி தோற்கடித்து தன்னுடைய அதிகாரத்தையும் செல்வாக்கையும் இந்தியாவில் விரிவாக்கிட்டே இருந்தது. ஆனால் இந்த ஆங்கிலேய ஆட்சி, அதாவது கிழக்கிந்திய கம்பெனியோட அதிகாரத்தை உள்ளூர் ஆட்சியாளர்களும் நிலக்கிழார்களும் எதிர்த்தாங்க. நாடு பிடிக்கிறவங்களுடைய கொள்கைக்கு முதலாக எதிர்வினை கொடுத்தது திருநெல்வேலி பகுதியில் நெற்கட்டும் செவல் அப்படின்ற பகுதியில் ஆட்சி புரிந்து வந்த பாளையக்காரர் பூலித்தேவர் தான். இவரை தொடர்ந்து வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, இது மாதிரியான பல வீரர்கள் அவங்க ஆட்சி புரிந்து வந்த அந்த பகுதியிலிருந்து எதிர்க்க தொடர்ந்தாங்க. பாளையக்காரர் போர் அப்படின்னு அறியப்படுற இது 1806 நடந்த அந்த வேலூர் புரட்சிக்கு அடித்தளமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பாளையம் அப்படின்னா என்ன? ஒரு சின்ன பகுதியை குறிக்கிற ஒரு சொல், ஒரு சிற்றரசை குறிக்கும். ஆங்கிலேயர்கள் இவங்களை போலிகார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாங்க. ஏன்னா பாளையக்காரர்கள் அப்படின்றத ஆங்கிலேயர்களால் உச்சரிக்க முடியாது. பாளையம் அப்படின்றது தன்னாட்சி அதிகாரம் கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் ஒரு குறுநில அரசை குறிக்குது. ஒரு தனிநபர் ஒருத்தவர் அந்த பேரரசு இராணுவத்துக்கு செஞ்ச சேவைக்காக அவர் கட்டுப்பாட்டு கீழே இந்த பாளையம் கொடுக்கப்பட்டது. காகதிய அரசாங்கத்தில் வாராங்கலை சேர்ந்த பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் இந்த பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. தமிழகத்தில் 1529 வருஷம் மதுரை நாயக்கரான விஸ்வநாத நாயக்கர், அப்புறம் அவருடைய அமைச்சர் அரியநாதர், இவங்களுடைய முயற்சியால் இங்கே பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்டது. பாளையக்காரங்க அவங்களுக்கு உட்பட்ட அந்த பகுதியில் வரி வசூல், நில நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு, வழக்கு விசாரணை, இது மாதிரி எல்லாத்தையுமே தனிச்சே செய்ய முடிஞ்சுது. இவங்களுடைய காவல் காக்கும் அந்த கடமை படிக்காவல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பல சந்தர்ப்பங்களில் நாயக்கருடைய ஆட்சியை தக்க வச்சுக்க பாளையக்காரங்க ரொம்பவும் உதவியிருக்காங்க. நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட மொத்த பாளையங்கள் 72 பாளையங்களாக பிரிஞ்சிருக்கு. இதில் கிழக்கு மற்றும் மேற்கு புறத்தில் இருந்த பாளையங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. கிழக்கில் சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சலாங்குறிச்சி இந்த பாளையங்களும், மேற்கில் ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர், இது மாதிரியான பாளையங்களும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. ஆங்கிலேய ஆட்சி வரத்துக்கு முன்னாடி பாளையக்காரர்கள் தங்களுக்கு உண்டான அந்த பகுதியில் மிகவும் சுதந்திரமாகவும் தன்னிச்சையாகவும் தன்னாட்சி அதிகாரம் மிக்கவங்களாகவும் செயல்பட முடிஞ்சுது. பாளையக்காரங்க ஏன் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்தாங்க, இதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆற்காட்டு நவாப் கர்நாடக போர்களில் ஏற்பட்ட அந்த செலவுகளுக்காக கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருந்தார். அந்த கடன் தொகை மீண்டும் செலுத்தக்கூடிய அந்த அளவை விட அதிகரிச்சதால் தென்னிந்தியாவில் இருந்த கிராமங்கள், அதாவது பாளையக்காரர்கள்கிட்ட வரி வசூல் செய்கிற அதிகாரத்தை கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட அவங்க கொடுத்தாங்க. பல தலைமுறைகளாக நிலத்தில் உரிமை வச்சுட்டு இருந்த அந்த பாளையக்காரங்க கம்பெனிக்கு வரி கொடுக்க மறுத்து கிளர்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் முதலாக கிளர்ச்சி ஆரம்பித்தவர் நெற்கட்டும் செவல் பகுதி ஆட்சி செஞ்ச பூலித்தேவர். பூலித்தேவருடைய இந்த புரட்சி தமிழக வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. கர்னல் ஹெரான் அப்படின்றவருடைய தலைமையில் மபூஸ் கான், அதாவது இவர் ஆற்காட்டு நவாபோடைய சகோதரர், இவர் தன்னுடைய படைகளோட 1755 திருநெல்வேலிக்கு போகிறாரு. இவங்க மதுரை ரொம்ப எளிமையாக கைப்பற்றிட்டாங்க. ஆனால் பூலித்தேவரை கட்டுப்படுத்த அவங்களால முடியல. ஏன்னா மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரங்க கிட்ட பூலித்தேவர் மிகுந்த செல்வாக்கு உள்ளவராக இருந்திருக்காரு. கர்னல் ஹெரானுக்கு போருக்கு தேவையான பீரங்கிகள், அதுக்கப்புறம் படைக்கான ஊதியம், இதெல்லாம் சரியாக நிறைவேற்றப்படாததால் பூலித்தேவரை தாக்குற அந்த தன்னுடைய திட்டத்தை கைவிட்டு திரும்பி மதுரைக்கே போயிடுறாரு. அடுத்தது பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களும் அவங்களுடைய நட்பு கூட்டமைப்பும். நவாப் சந்தா சாஹிப்போட முகவர்களாக செயல்பட்டு வந்த பத்தான்கள் அப்படின்னு அழைக்கப்படுற மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக், இவங்க திருநெல்வேலி, மதுரை இந்த பகுதிகளில் பொறுப்பு வச்சுட்டு வந்தாங்க. இவங்க ஆற்காட்டு நவாப்புக்கு எதிராகவும் மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவாகவும் செயல்பட்டு வந்தாங்க. பூலித்தேவர் இந்த பத்தான்கள் கூட நட்புறவை ஏற்படுத்திக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட பாளையக்காரர் கூட்டமைப்பையும் அவர் ஏற்படுத்தினார். மேலும் ஹைதர் அலியோட ஆதரவை பெற முயற்சி செஞ்சார் பூலித்தேவர். ஆனால் ஹைதர் அலி மராத்தியர்கள்கிட்ட போர் புரிஞ்சிட்டு இருந்ததால் அவரால் பூலித்தேவருக்கு உதவ முடியல. பூலித்தேவர் தலைமையில் உருவாக்கப்பட்ட பாளையக்காரர்களுடைய எதிர்ப்பு காரணமாக திருநெல்வேலி பகுதியில் ஆங்கிலேயர்கள் நேரடியாக தலையிட ஆரம்பித்தாங்க. திருவிதாங்கூர் மன்னருடைய உதவியோட பூலித்தேவர் 1556 63 இந்த காலகட்டத்தில்
நவாப் அதிகாரத்தை எதிர்க்கிறத முக்கியமான குறிக்கோளை கொண்டிருந்தார். இந்த சமயத்தில் யூசப் கான் அப்படின்னு அழைக்கப்பட்ட கான் சாஹிப் திருச்சிராப்பள்ளியிலிருந்து பூலித்தேவர் மேலே போர் தொடுக்க ஆயத்தமாகிறாரு. இந்த யூசப் கான் இந்து மதத்திலிருந்து இஸ்லாமுக்கு மாறினவர். இவருடைய உண்மையான பெயர் மருதநாயகம். இவர் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பீரங்கி படை 1760 வருஷம் இவர் கிடைச்ச உடனே நெற்கட்டும் செவலில் இருந்த கோட்டை மேலே தாக்குதல் நடத்த ஆரம்பித்தார். 1761 வருஷம் நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் இந்த பகுதிகளில் இருந்த முக்கிய கோட்டைகள் யூசப் கான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது. பாண்டிச்சேரியில் பிரெஞ்சுக்காரங்களுடைய ஆதிக்கம், முக்கியத்துவம் இதெல்லாம் முற்றிலும் குறைஞ்சி போனதால் பிரெஞ்சுக்காரங்களுடைய உதவி பாளையக்காரங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. இதனால் தங்களுடைய எதிரணிக்கு பாளையக்காரர்கள் ஆதரவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆங்கிலேய அரசுக்கு எந்த விதமான தகவலும் கொடுக்காம பாளையக்காரர்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட யூசப் கான் மேலே நம்பிக்கை துரோகம் குற்றம் சுமத்தி 1764 தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. இந்த கான் சாஹிப் அப்படின்னு நினைக்கப்பட்ட யூசப் கான் காலமான பிறகு 1764 திரும்பவும் நெற்கட்டும் செவல் பகுதியை பூலித்தேவர் பிடிக்கிறாரு. ஆனால் 1767 திரும்பவும் கேப்டன் கேம்பெல் அப்படின்றவரால் தோற்கடிக்கப்பட்டு பூலித்தேவர் நாடில்லாத நிலையிலேயே அவர் இறந்துடுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம காம்படிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான ஆண்ட்ராய்டு ஆப்பையும் டவுன்லோட் பண்ணுங்கள். நன்றி.